இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறாமல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்திற்கு கிரிக்கெட்டில் வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் அவர் வர்றதுக்கு முன்னக்கூட்டி யாருமே இரட்டை சதம் அடித்ததே இல்லை. சரியா? அவர் வந்ததுக்கப்புறம் இரட்டை சதம் அடித்தார் அவர். அதுக்கப்புறமா எத்தனை பேரும் அடித்தார்கள். அதற்கு முன்னக்கூட்டி 1 கிலோமீட்டரு தூரத்தை வெறும் 4 நிமிஷத்தில் கடக்கணும். அதுக்கும் ஒரு ஆள் வந்தார், ஒரு லேடி 3 நிமிஷத்தில் கடந்தாங்க. அதுக்கு அடுத்தால நிறைய பேர் கடந்தாங்க. இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்களை பார்த்து தான் நாம் முன்னேறுதோம் இல்லையா? இந்த இலக்கை உடைக்கணும். முதல்ல இலக்குங்கிறது மற்றவங்களை பார்த்து நாம் செய்யக்கூடாது. நமக்கா ஒரு யூகமாக தோணணும். அதை தோணி நம்மளுடைய இலக்கு என்னங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியணும். அந்த இலக்கு தான் நாம் உச்சிக்கு போகிறதோ கீழே வர்றதோ அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த இலக்கை நீங்கள் உடைச்சிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி. இந்த மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் டவுன் ஆகிறதும் மேலே போகிறதும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை பார்த்து. ஒருத்தன் கார் வாங்கிட்டானா நம்மளும் கார் வாங்கணும், ஒருத்தன் வீடு வாங்கிட்டானா நம்மளும் வீடு வாங்கணும். இதுதான். அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் நம்மளும் செஞ்சிடணும். வீணாக போகிறதுக்கு காரணம் இந்த ஒரு உதாரணமே போதும். இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட இலக்கு என்னங்கிறத நீங்கள் தீர்மானித்தாலே போதும். வாழ்க்கையில் வென்று விடலாம். மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்காதீங்க, எந்த விஷயமாக இருந்தாலும். நன்றி.